சாந்தி. அவ்யக்த முரளி 30/12/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு விசால புத்தியின் அடையாளம். விசால புத்தியின் அடையாளம். இன்று அனைத்து அன்பான சகயோகி சகஜயோகி குழந்தைகளோடு அன்பு கடல், அனைத்து பொக்கிஷங்களை வழங்குபவர், வரமளிக்கும் வள்ளல் தந்தை ஆன்மீக சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஆன்மீக அன்பினுடைய சந்திப்பு, அதாவது ஆத்மாக்களினுடைய சந்திப்பு, விசித்திரமான சந்திப்பு. முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான ஆன்மீக சந்திப்பு இருக்கவே முடியாது. இந்த சங்கம யுகத்திற்கு இந்த ஆன்மீக சந்திப்பினுடைய வரதானம் கிடைச்சிருக்குது. இந்த வரம் பெற்ற நேரத்துல வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமா வரம் பெற்ற குழந்தைகள் இந்த அழியாத வரதானத்தை பிராப்தி செய்கிறாங்க. தந்தையினுடைய பாக்கியத்தை வழங்கும் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் அழியாத பாத்திரமும் இந்த நேரம்தான் இருக்குது. அந்த மாதிரியான நேரத்துல வரதானங்களுக்கு உரிய ஆத்மாக்கள் நீங்கள் தங்களுடைய சதா காலத்துக்கான அதிகாரத்தை, அதாவது உரிமையை பிராப்தியாக அடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான ஆன்மீக சந்திப்பை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரியான சிரேஷ்ட பிராப்தி செய்கிறவங்க உலகின் எதிரில் எப்படி கள்ளம் கபடமற்ற சாதாரண ஆத்மாக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அனைவரும் அரசியல் திறமை, அறிவியலினுடைய திறமை, அற்ப காலத்து ராஜ அதிகாரம் மற்றும் மத தலைவர்களுடைய அதிகாரம் உள்ளவர்களைத்தான் இன்ற உலகத்துல விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா பாப்தாதா எந்த விசேஷத்தை பார்க்கறாங்க? அனைத்தையும் விட முதல்ல தன்னைத்தானே மற்றும் தந்தையை தெரிந்து கொள்வதனுடைய விசேஷம் பிராமண குழந்தைகள் உங்களிடம்தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க. உலகத்துல இருக்கிறவங்க விசேஷ ஆத்மாக்கள் யார சொல்றாங்க? அரசியல் திறமை, அறிவியலினுடைய திறமை, அற்ப காலத்து ராஜ அதிகாரம் மற்றும் மத தலைவர்களுடைய அதிகாரம் உள்ளவங்களை தான் விசேஷ ஆத்மா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட முதல்ல தன்னை தானே மற்றும் தந்தையை தெரிந்து கொள்வதனுடைய விசேஷம் பிராமண குழந்தைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆகினால நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள்னு பாபா சொல்கிறாங்க. வேறு எந்த பெயர் பெற்ற ஆத்மாக்களில் இது இல்லை. ஆகையினால கள்ளம் கபடமற்ற சாதாரணமானவர்களாக இருந்த போதிலும் வரமளிக்கும் வள்ளல் கிட்ட இருந்து வரதானத்தை பெற்று பல பிறவிகளுக்காக விசேஷ பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரியான ஆன்மீக போதையை அனுபவம் செய்கிறீங்களா? நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்குவதுதான் தந்தையினுடைய விசேஷம். தந்தையினுடைய விசேஷம் பாபா சொல்றாங்க, நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்குவது. பாப்தாதா சூட்சம வதனத்திலும் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த முழு சபையும் உலக ராஜ ஆத்மாக்களினுடைய சபை அப்படின்னு சொன்னா ஒன்றும் அறியாத ஆத்மா நம்புவாங்களா? ஆச்சரியம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு உள்ள, உள்ளத்தின் சிரேஷ்ட பாவனை உள்ள ஆத்மாக்கள் தான் பிரியமானவங்க அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. உள்ளத்தினுடைய அன்பு தான் சிரேஷ்ட பிராப்தியை பெறுவதற்கான மூல ஆதாரம். உள்ளத்தினுடைய அன்பு தான் சிரேஷ்ட பிராப்தியை பெறுவதற்கான மூல ஆதாரம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. உள்ளத்தினுடைய அன்பு தொலைதூரத்தில் இருப்பவர்களையும் மதுபனிவாசியாக ஆக்கிடுது. உள்ளத்தினுடைய அன்புதான்
திலாராம் தந்தைக்கு விருப்பமானது. ஆகினால நீ எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் பரமாத்மாவுக்கு பிடித்தமானவர். ஆகினால தன்னுடைய குழந்தையாக ஆக்கிட்டார். உலகத்தினரோ தந்தை வருவார், அந்த நேரம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ காத்திருப்பதிலேயே இருக்கிறாங்க. ஆனா உங்கள் அனைவரினுடைய வாயிலிருந்து உள்ளத்துல இருந்து என்ன வார்த்தை வெளியாகுது? அடைஞ்சிட்டோம், நாங்கள் சம்பன்னம் ஆகிட்டீங்க, நீங்க சம்பன்னம் ஆகிட்டீங்க. மேலும் அந்த புத்திவான்கள் இதுவரையிலும் பகுத்தறிவதில் நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. எனவேதான் தந்தையை போலாநாத் அப்படின்னு வர்ணித்திருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளும் விசேஷம் உங்களை விசேஷ ஆத்மாவாக ஆக்கிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிராப்தி செஞ்சிட்டீங்க. இப்பொழுது மேலே என்ன செய்யணும்? அனைத்து ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைவருமே ஒரே எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்தினுடைய ஆத்மாக்கள். தன்னுடைய குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்தில் இருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட வேண்டாம். அந்த மாதிரியான ஊக்கம் மற்றும் உற்சாகம் உள்ளத்துல இருக்குதான்னு பாபா கேட்கிறார். தன்னுடைய குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்துல இருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட வேண்டாம். அந்த மாதிரியான ஊக்கம் மற்றும் உற்சாகம் உள்ளத்துல இருக்குதா? அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயே பிஸியானவராக ஆகிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைத்திருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவையின் சிரேஷ்ட எண்ணம் தான் வெற்றி அடைவதற்கான சுலபமான வழி. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைச்சிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவையின் சிரேஷ்ட எண்ணம் தான் வெற்றி அடைவதற்கான சுலபமான வழின்னு பாபா சொல்றாங்க. இப்போ சேவையினுடைய பொன் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா? அதற்காக விசாலமான நிகழ்ச்சியை தயாரிச்சிருக்கீங்க. எந்த அளவு விசாலமான நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கீங்களோ அந்த அளவே விசால உள்ளம், விசால ஊக்கம் மற்றும் விசால ரூபத்தில் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். அல்லது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் பேசிடுவோம், அப்படி இதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறார். அழைப்பிதழ் விநியோகம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செஞ்சிடுவோம் என்ற இந்த ஏற்பாடுகள் தான் செஞ்சிருக்கீங்களா? இதைத்தான் விசால ஏற்பாடுகள் என்று சொல்ல முடியுமா? இதை விசால ஏற்பாடுகள் என்று சொல்ல முடியுமா? என்ன சேவை கிடைச்சிருக்குதோ அதை செஞ்சு விடுவதுதான் விசால ஊக்கம் என்று சொல்லப்படுவது கிடையாது. சொன்ன சேவையை செய்வது கட்டளைப்படி நடப்பரினுடைய அடையாளம். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட விசால புத்தி, விசால ஊக்கம், உற்சாகம் என்று இதை மட்டும் சொல்றது கிடையாது. விசால தன்மையினுடைய அடையாளம் ஒவ்வொரு நேரமும் தனக்கு கிடைச்சிருக்கும் வேலையில சேவையில புதுமையை கொண்டு வருவது என்பதுதான். உணவு பரிமாறும் சேவையா இருந்தாலும், சொற்பொழிவு நிகழ்த்தும் சேவையா இருந்தாலும், ஒவ்வொரு சேவையிலும் ஒவ்வொரு நேரமும் புதுமையை நிரப்புவது என்பதைத்தான் விசாலத்தன்மை என்று சொல்றதுன்னு பாபா சொல்றாங்க. விசாலத்தன்மையினுடைய அடையாளம் ஒவ்வொரு நேரமும் தனக்கு கிடைச்சிருக்கும் வேலையில சேவையில புதுமையை கொண்டு வருவது என்பதுதான். உணவு பரிமாறும் சேவையாயிருந்தாலும், சொற்பொழிவு நிகழ்த்தும் சேவையாயிருந்தாலும், ஒவ்வொரு சேவையிலும் ஒவ்வொரு நேரமும் புதுமையை நிரப்புவது என்பதுதான் விசாலத்தன்மை அப்படின்னு சொல்றதுன்னு பாபா சொல்றாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பு என்ன செஞ்சிருந்தீங்களோ அதுல ஏதாவது ஆன்மீக தன்மையை சேர்ப்பது, ஏதாவது புதியதாக அவசியம் இருக்கட்டும். அந்த மாதிரி உள்ளத்துல ஊக்கம், உற்சாகம் வருதா? அல்லது எப்படி நடக்குதோ அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொரு நேரமும் விதி மற்றும் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்குது. எப்படி நேரம் அருகில வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தந்தையின் பரிவாரத்தின் நெருக்கத்தை விசேஷமாக அனுபவம் செய்வீங்கன்னு சொல்றாங்க பாபா. என்ன புதுமையை கொண்டு வருவதுன்னு சிந்திங்க.
இப்போ மாநாட்டிற்கான விசால காரியம் செய்றீங்க இல்லையா? அனைவருமே செஞ்சிட்டு இருக்கீங்களா? அல்லது பெரியவர்கள் யாரோ அவங்க தான் செய்றாங்களா? இது அனைவருடைய காரியம் இல்லையா? ஒவ்வொருவரும் புதுமைக்காக நான் சேவையில முன்னேறணும் அப்படின்னு யோசிக்கணும். அனைவருடைய எதிரில் பொறுப்பாளர்களாக குறைவானவர்களைத்தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க கொஞ்சம் பேர்கள் தான் இருப்பாங்க. இந்த முழு சபையும் செய்யுமா? ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று வேலையை பகிர்ந்து கொடுத்து தான் காரியம் நிறைவேறும். ஆனா அனைவரும் பொறுப்பாளராக ஆகணும். எந்த விஷயத்துலன்னு பாபா கேட்குறாங்க. உலகத்துல நாலாபுறங்களிலும் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலைக்கு பொறுப்பாளராக இருந்தாலும், எந்த நேரம் ஏதாவது விசால காரியம் எங்கே நடந்தாலும், அந்த நேரம் தூரத்துல அமர்ந்திருந்த போதிலும், அந்த நாட்கள் வரை எப்பொழுதும் ஒவ்வொருவரினுடைய மனதில் உலக நன்மையின் சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்கள் அவசியம் இருக்கணும். எப்படி இன்றைய நாட்களில் உள்ள விஐபி ஒருவேளை அவரே நிகழ்ச்சிக்கு வந்து சேர முடியலன்னா நிகழ்ச்சிக்கான நல்வாழ்த்துக்களை அனுப்புகிறாங்க இல்லையா? நீங்கள் அவங்கள விட குறைந்தவர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பங்கள் அந்த காரியத்தை அவசியம் வெற்றி அடைவதாக ஆக்கும். இந்த விசேஷ தினத்துல எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள்ல எண்ணத்தினுடைய சக்தி மற்றும் நேரத்தின் சக்தியை வீணாக இழக்காமல் ஒவ்வொரு எண்ணம் மூலம் ஒவ்வொரு நேரமும் விசால சேவைக்கு பொறுப்பாளராகி மனசக்தி மூலமாகவும் சகயோகி ஆகணும். அப்படிங்கிற இந்த விசேஷ கங்கணத்தை கட்டணும். அபுமலையில மகாநாடு நடந்துட்டு இருக்குது. நானும் இந்த தேசத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. விசால காரியத்துல நீங்க அனைவருமே சகயோகிகள் தான். சூழ்நிலை மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கன்னு பாபா சொல்றாங்க. அறிவியல் சக்தி மூலம் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும் அப்படின்னா, அமைதியினுடைய சக்தி மூலம் சுப பாவனை, நன்மை பயக்கும் பாவனை மூலமா இங்க அபுமலையில நீங்க மனசக்தி மூலமா சகயோகியாக ஆக முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சில நடைமுறையில பேச்சு மூலமா, காரியங்கள் மூலம் பொறுப்பாளர் ஆவாங்க. சிலர் மன சேவைக்கு பொறுப்பாளர் ஆவாங்க. ஆனா எத்தனை நாட்கள் நிகழ்ச்சி இருக்குமோ அது 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் இருக்குதுன்னா அந்த முழு நாட்களும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் நான் ஆத்மா பொறுப்பாளராக ஆகி வெற்றியை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சேவையினுடைய கங்கணம் கட்டப்பட்டிருக்கணும். ஒவ்வொருவரும் தன்னை பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக அனைவருமே பொறுப்பாளர் என்றால் எனக்கும் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கணும் அல்லது விசேஷ ஏதாவது சேவை கிடைக்கணும், அப்பதான் நான் பொறுப்பாளர் என்று அப்படி நினைக்கக்கூடாது. இதை பொறுப்பாளர் என்று சொல்ல மாட்டோம். எங்கே இருந்தாலும், என்ன சேவை கிடைத்தாலும், தூரமான இடத்துல அமர்ந்திருந்தாலும் அல்லது மேடையில் அமர்ந்திருந்தாலும் நான் சகயோகியாக கண்டிப்பா ஆகணும். இதைத்தான் முழு உலகத்துல சேவையின் ஆன்மீக தன்மையின் அலையை பரப்புவதுன்னு சொல்லுவோம். குஷினியோட ஊக்கம் உற்சாகத்தினுடைய அலை பரவிடணும். நீங்கள் அந்த மாதிரியான சகயோகியா? இந்த மாநாட்டில் புதுமையை காண்பிக்கிறீங்க இல்லையா? பொன் விழா கொண்டாடுறீங்கன்னா பொன் உலகம் வரப்போகுது என்ற குஷியின் அலைகள் நாலாபுறங்களிலும் பரவிடணும். பய பீதியில இருக்கும் ஆத்மாக்கள், நம்பிக்கை இழந்த ஆத்மாக்கள்ல உயர்ந்த எதிர்காலத்தின் நம்பிக்கையை உருவாக்குங்க. பய பீதியில இருக்கும் ஆத்மாக்கள்ல குஷினுடைய அலை உருவாகிடட்டும். இதுதான் பொன் விழாவின் பொன்னான சேவை. இதே லட்சியத்தை வைங்க. நீங்களும் ஒவ்வொரு காரியத்துல வளைந்து கொடுக்கும் உண்மையான தங்கமாகி பொன் விழாவை கொண்டாடணும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. யார் இதுவரை செய்யலையோ அவங்க செய்து காண்பிக்கணும். அந்த மாதிரியான ஆத்மாக்களை பொறுப்பாளராக ஆக்குங்க. அவர் ஒருவர் அநேக ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பாளராக ஆகிடட்டும்.
யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் செய்வோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நேரம் கடந்து சென்றுடுது. மேலும் கடைசியில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் பெற்று வரீங்க. எண்ணிக்கை அதிகரிச்சிடுது. ஆனால் விசால நிகழ்ச்சி வைப்பதற்கான காரணமே ஒருவர் அநேகர்களுக்கு பொறுப்பாளராக ஆகிடணும். அந்த மாதிரியான ஆத்மாக்கள் வரணும். நாலாபுறங்களிலும் சேவை நடந்து கொண்டு இருக்குது தான் இல்லையா? அவங்கவுங்க ஸ்தானத்துல அந்த மாதிரியான ஆத்மாக்களினுடைய காரியத்தை சேவித்து கொண்டே இருக்கீங்க. ஆகினால இப்பொழுதுல இருந்தே பொன்விழாவின் சுய சேவையின் மற்றும் தன்னுடன் சேர்த்து மற்ற விசேஷ ஆத்மாக்களின் சேவையின் அலையை பரப்புங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அன்போடு கடும் முயற்சி உழைப்பு செய்யுங்க. அன்பு அந்த மாதிரியானது. அது இல்லை முடியாது அப்படின்னு சொல்றவங்களையும் அன்பின் வசமாக்கி ஆம் சரி அப்படின்னு சொல்பவராக ஆக்கிடுது. நேரம் இல்லாவிட்டால் கூட நேரத்தை அதற்காக எடுத்துக்கொள்வாங்க. இதுவோ ஆன்மீக அன்பு. அதற்காக நிலத்தை தயார் செய்யுங்க. நிலமே அப்படித்தான், மனிதர்களை அப்படித்தான் என்று நினைக்காதீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க மாறிட்டீங்க இல்லையா? சுபபாவனைக்கு எப்பொழுதும் சிரேஷ்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது, உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கீங்க. இதுவோ தந்தைக்கும் குஷிதான். ஆனால் நேரமோ எல்லைக்கு உட்பட்டது இல்லையா? எத்தனை எண்ணிக்கையோ அந்த அளவே பிரிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஒரு பொருள் 4 பேர்களுக்காக இருக்குது. பெறுபவர்கள் 8 பேர்கள் ஆகிட்டாங்க என்றால் என்ன செய்வீங்க? அதே விதியோடு செய்வீங்க இல்லையா? பாப்தாதாவுக்கும் விதி பிரகாரம் செல்ல வேண்டியதாகத்தான் இருக்குது. இவ்வளவு பேர் ஏன் வந்தீங்க அப்படின்னு பாப்தாதாவோ கூற முடியாது. நன்றாக வாருங்க, வரவேற்கிறோம். ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி விதியை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஆமா, சூட்சும வதனத்துல நேரத்தினுடைய எல்லை கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. மகாராஷ்டிராவும் அதிசயம் செஞ்சு காண்பிக்கும். அந்த மாதிரி ஏதாவது மகான் ஆத்மாவை பொறுப்பாளர் ஆக்கி காண்பிங்கிறாங்க பாபா. அப்பதான் மகாராஷ்டிரான்னு சொல்வோம். டெல்லியோ ஏற்கனவே பொறுப்பில் இருக்கவே இருக்குது. மகா நாடுகளோ அதிகம் செய்துட்டோம். இப்பொழுது என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுதான் செய்வோம் என்ற அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒவ்வொரு வருடமும் முன்னேறி கொண்டே செல்லணும். இப்பொழுதும் அநேக ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீங்க பொறுப்பாளராக ஆக்க முடியும். டெல்லியை சேர்ந்தவர்களுக்கும் விசேஷமாக பொறுப்பாளர் ஆகணும். ராஜஸ்தான் என்ன செய்யும்? ராஜஸ்தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்திலும் நம்பர் 1ஆக இருக்கணும். ஏன்னா ராஜஸ்தான்ல நம்பர் 1 தலைமையகம் இருக்குது. தரத்திலோ எண்ணிக்கையிலோ 2லுமே நம்பர் 1ஆக இருக்கணும். இரட்டை வெளிநாட்டினரும் புதுமையை காண்பிப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு தேசத்திலும் இந்த குஷியான செய்தி பரவிட்டது அப்படின்னா அனைவரும் உள்ளபூர்வமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்க. மனிதர்கள் மிகவும் பய பீதியில இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு ஆன்மீக குஷியின் அலை வந்து விடட்டும். அதனால இவர் பரிஸ்தாவாகி நற்செய்தியை கொடுப்பதற்கான பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ எந்தெந்த மண்டலம் புதுமை செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எண்ணிக்கையை கொண்டு வருவார்களா அல்லது தரத்தை கொண்டு வருவார்களா என்று பார்ப்போம். பிறகு பாப்தாதா ரிசல்ட்டை தெரிவிப்பார். புதுமையும் கொண்டு வரணும். புதுமைக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்லது. அனைத்து சுயராஜ்ய உலகராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில், எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் விசால உள்ளம், விசால புத்தி, விசால ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு சேவைக்கும் பொறுப்பாளர் என்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சிரேஷ்ட மற்றும் தந்தைக்கு சமமாக சேவையில் வெற்றி அடையக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆத்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க.
நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். குமாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. குமாரிகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் குறையற்ற வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. குமாரிகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிரேஷ்டமானதுன்னு வர்ணிக்கப்படுது மற்றும் பூஜிக்கப்படுது. நீங்கள் உங்களை அந்த மாதிரியான சிரேஷ்ட மற்றும் பூஜைக்குரிய ஆத்மான்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து குமாரிகளும் விசேஷமா ஏதாவது ஒரு அதிசயம் செய்து காண்பிப்பவர்கள் தான் இல்லையா? அல்லது படிப்பை படிப்பவர்களாக மட்டும் இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. விஸ்வ சேவாதாரி ஆவீங்களா? அல்லது குஜராத்தின் சேவை செய்யணும், அல்லது மத்திய பிரதேசத்தின் அல்லது இந்த மண்டலத்தின் சேவை செய்யணும் என்று அப்படி இல்லையே. எவரடி ஆத்மாக்கள் மற்றவர்களையும் எவரடியாக ஆக்கிடுவாங்க. குமாரிகள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்றைய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்ய முடியாதா? அந்த மாதிரியான ராஜ்யத்தில் இருந்து கொண்டே சேவை செய்யணும் அப்படின்னா அந்த அளவு சக்திசாலியான சேவை நடந்தால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த ஞானத்தினுடைய படிப்பில் வரிசை எண் பெற்றிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நம்பர் 1 பெறணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை தான் வைக்கணும். குறைவாக பேசுங்க, ஆனால் யார் எதிரில் போனாலும் அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த விசேஷத்தை காண்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வாயினால் சொல்லும் பாடத்தை சொல்பவர்கள் அநேகர்கள் இருக்கிறாங்க, கேட்பவர்களும் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை மூலம் பாடம் படிச்சுக்கணும் அப்படிங்கிற இது விசேஷம். உங்களுடைய வாழ்க்கையே ஆசிரியராக ஆயிடணும். ஆகையினால வாயினால் பேசக்கூடிய ஆசிரியர் இல்லை, வாயினால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் வாயினால் கூறிய பிறகும் ஒருவேளை வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்பவர்களும் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினால தன்னுடைய வாழ்க்கை மூலம் யாராவது தந்தையினுடைய குழந்தையாக ஆக்கணும், இன்றைய நாட்களில் கேட்பதற்கான ஆர்வமும் வைக்கிறது இல்லை, பார்க்க விரும்புகிறாங்க. ரேடியோ கேட்பதற்கான பொருள், டிவி பார்ப்பதற்கான பொருள் அப்படின்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்க? கேட்பதை விட பார்க்கத்தான் விரும்புகிறீங்க இல்லையா? ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையிலும் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி எழறாங்க, எப்படி அமர்றாங்க, எப்படி ஆன்மீக பார்வையை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க விரும்புகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான லட்சியத்தை வைங்க, புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. சங்கமேகத்தில் குமாரிகளுடைய மகத்துவம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. இதை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? சங்கமேகத்தில் அனைவரையும் விட மகான் குமாரிகள். ஆகினால தன்னை மகான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேவையில் சகயோகியாக ஆகியிருக்கீங்களா? அல்லது இனிதான் ஆகணுமா? என்ன லட்சியம் இருக்குது? 2 பாகத்தையும் செய்வதற்கான லட்சியம் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. என்ன கூடையை தூக்குவீங்களா? அதாவது லௌகீக வேலையை தூக்குவீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. வரதானம் பாபா கொடுக்குறாங்க. குழந்தை மற்றும் எஜமான தன்மையின் சமநிலை மூலம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுக. அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, குழந்தை மற்றும் எஜமான தன்மையில் சமநிலை இருக்கணும். எப்படி அனைவராலும் குழந்தை தன்மையின் போதை இருக்குது, எல்லார்கிட்டையும் குழந்தை தன்மையினுடைய போதை இருக்குது. அதே மாதிரி குழந்தையாக இருப்பவர்களை இருந்து எஜமானன், அதாவது தந்தைக்கு சமமான சம்பன்ன நிலையின் அனுபவம் செய்யுங்க. எஜமான தன்மையினுடைய விசேஷம் எந்த அளவு எஜமானனோ அந்த அளவு விசேஷ சேவாதாரியினுடைய சமஸ்காரம் எப்பொழுதும் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கணும். எஜமான தன்மையினுடைய விசேஷமாக பாபா சொல்கிறாங்க, எந்த அளவு எஜமானனோ அந்த அளவு விஸ்வ சேவாதாரினுடைய சமஸ்காரம் எப்பொழுதும் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எஜமான தன்மையினுடைய போதை மற்றும் விசேஷ சேவாதாரியின் போதை சமமான ரூபத்தில் இருந்தாதான் தந்தைக்கு சமமானவர்னு சொல்ல முடியும். எஜமான தன்மையினுடைய போதையும் விஸ்வ சேவாதாரியினுடைய போதையும் சமமான ரூபத்தில் இருக்கும்பொழுது தான் தந்தைக்கு சமமானவர்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தை மற்றும் எஜமானன் அப்படிங்கிற இந்த 2 சொரூபங்களும் எப்பொழுதுமே பிரத்யட்சமாக காரியத்தில் வந்துடணும்.
2 சொரூபமுமே எப்பொழுதுமே பிரத்யட்ச காரியத்தில் வந்துடணும். அப்பதான் தந்தைக்கு சமமா அனைத்து பொக்கிஷங்கள்னாலும் நிரம்பிய நிலையின் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, ஞானத்தின் குறைவில்லா பொக்கிஷங்களின் அதிகாரி ஆனீங்க அப்படின்னா அடிமைத்தனம் அகன்றுவிடும். அடிமைத்தனம் அகன்று விடணும் அப்படின்னா ஞானத்துல குறைவில்லா பொக்கிஷங்களினுடைய அதிகாரியாக ஆகணும். ஞானத்தின் குறைவில்லா பொக்கிஷங்களின் அதிகாரி ஆனா அடிமைத்தனம் அகன்றிடும் பாபா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.